ஆஸ்வதிக்கிறவர், அன்பு கூர்ந்தவர். ஆண்டவர் அன்பு கூறுகிறவர். பாருங்க, இந்த பூமியில் வாழும்போது அன்புக்காக தான் நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். யார் என்னை நேசிப்பாங்க, யார் என்னை விசாரிப்பாங்க, யார் எனக்கு கவலையை மாற்றிடுவாங்க, என் கண்ணீரை மாற்றுவான்னு சொல்லி அநேக கேள்வியோடு நம்ம இருக்கிறோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, எந்த நிலையில் இருந்தாலும், யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும் கண்ணீரை துடைக்கிற இயேசுங்க. ஆமாங்க, மனுஷங்க பாருங்க, நம்ம கவலையை கண்ணீர் அவனோட சொன்னா உதாசனப்படுத்துவாங்க, கேலி பண்ணுவாங்க, குறை கூறுவாங்க. உனக்கு இப்படிதான் வேணும், உனக்கு இப்படிதான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா நம்ம உண்டாக்கின தெய்வத்துக்கு நம்ம இதயத்தில் இருக்கிற வேதனையை தெரியுங்க. ஆமா, அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வேதனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கண்ணீரா இருந்தாலும் இயேசுவால மாற்ற முடியும். தெரியுங்களா? இயேசு தான் நம்ம உண்டாக்கினார். இந்த பூமியில பிறந்த எல்லா ஜனங்களையும், எல்லா இனத்து மக்கள் எல்லாரையும் இயேசு தான் உருவாக்கினார். பாருங்க, இயேசு நம்ம இதயத்துல வாட விரும்புறாருங்க. ஆமாங்க, இயேசு நம்ம இதயத்துல வாட விரும்புற. ஏன் தெரியுங்களா? நம்மளால சில காரியத்தை வாய் விட்டு பேச முடியாதுங்க, சொல்ல முடியாதுங்க. அவ்வளவு பெரிய பாரம், அவ்வளவு பெரிய வேதனை. ஏன் மனிதனுக்கு மன அழுத்தம்னு சொன்னா அந்த பாரத்தை எங்கேயும் இறக்கி வைக்க முடியல. இறக்கி வைத்தாலும் கேலி கிண்டலு. ஆனா நான் அறிவிக்கிற மீதமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவத்துல இதயத்தில் இருக்கிற வேதனையை, கவலையை சொல்லும் போது அவர் விசாரிக்கிற தெய்வங்க. இதயத்தில் இருக்கிற எல்லா வேதனையும் மாற்றிடுவாரு. யாருமே தராத பெரிய சமாதானத்தை இயேசு தர நல்லவரார். ஏன் தெரியுங்களா? இந்த முழு உலகத்துக்காக இயேசு மாத்திரம்தான் ரத்தம் சிந்தினாரு. பாருங்க, நமக்காக நம்முடைய பாவம் சாபத்தை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணார். பாருங்க, நம்ம செஞ்சு தெரிஞ்சு தெரியாத எல்லா தவறுகளுக்காக, பாவங்களுக்கு, அக்கிரமங்களுக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டாரு. பாருங்க, அநேக குடும்பங்களை பாருங்க, தொடர்ந்து சாபம் இருந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகள் தொடரும், தலைமுறை தலைமை சாபம் தொடரும். அந்த சாபத்தை மாற்றும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபமானாரு. பாருங்க, மனு கொடுத்து சாபத்தை இயேசு கிறிஸ்து சிலுவை ஏற்றுக்கொண்டு, சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம விடுதலை பண்ணி இருக்கிறார். நம்பிட்டா போதுங்க, இயேசு எனக்காக சாபமானார், இயேசு கிறிஸ்து எனக்காக சாபமானார், சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தினார், என்னுடைய பாவத்தை அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டு நம்பிட்டா போதுங்க. ஆமாங்க, நம்பிட்டா போதுங்க, விடுதலை. இன்றைய விடுதலை, இப்ப விடுதலைங்க. ஆமா, அந்த தெய்வம் தான் உங்களை தேடி வந்திருக்கிறார். பாருங்க, யாருமே சொல்லாத வார்த்தை ஆண்டவர் சொல்ல பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உனக்கு லேய்ப்பால் நிம்மதியை தருவேன், சமாதானம் தருவேன் சொல்லி எல்லாரையும் கூப்பிடாரு. பாருங்க, குறிப்பிட்ட ஜனத்தை, குறிப்பிட்ட சமுதாயத்தில் எல்லாரையும் கூப்பிடாரு. பாருங்க, இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதனும் இயேசு கூப்பிடாருங்க. நீ என்னிடத்துல வா, என்னிடத்துல உனக்கு சமாதானம் தருவேன், சந்தோஷத்தோட நிம்மதி தருவேன் ஆண்டு கூப்பிடுறாருங்க. ஆமாங்க, அந்த தெய்வம் உங்களை தேடி வந்திருக்கிறார். யாராகிலும் இயேசு அறியாம இருந்தா தெரியாம அறிஞ்சு கொள்ளுங்க, அவர் தான் நம்ம உண்டாக்கின தெய்வம், முழு உலகத்தையும் உண்டாக்கின தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை தேடி வந்திருக்கிறாருங்க. உங்களுக்குள்ள வாடும்படியாய், உங்க பிள்ளைகளை ஆஸ்வதிக்க முடியாய், குடும்பத்தை ஆஸ்வதிக்க முடியாய்,